உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு முக்கியமா நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு இப்போ நீங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன செய்தால் மிகவும் நல்லது, என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட ஆண்டவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 26ஆம் நாள். இன்று மகாலயபட்சம் ஆரம்பம் நாளுங்க. அப்படின்னா இந்த 15 நாட்கள் மகாலயபட்சம் சொல்லுவாங்க. இந்த 15 நாட்கள்ல முன்னோர் வழிபாடு மிகுந்த நல்ல நன்மைகளை தருங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியவர்கள், அதாவது தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்யலாம். அப்படிப்பட்டவர்கள் அல்லது முன்னோர்களுக்கு இறந்தவர்களில் யாரெல்லாம் ஆண் குழந்தை இல்லாதவர்களாக இறந்தார்களோ அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க அவர்களது உறவினர்கள் இந்த 15 தினத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளலாங்க. அவர் எந்த திதியில் இறந்தாரோ அதே திதியில் நீங்கள் தர்ப்பணம் செய்வது நல்ல பலன்களை தருவதாக அமையும். முன்னோர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இந்த 15 நாட்களுக்கு உங்களுக்கு அமையும். இந்த தினத்துக்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு பெரிய யோகங்க. அது ராசிக்கு 7ஆம் இடத்துல இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல பலன்களை தருங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு பெரிய யோகம் காத்திருக்குங்க. உங்க தொழில எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்க தொழில இருக்கு. உங்க தொழிலுக்கு புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் அந்த புதிய பிரான்ச்சுகளை ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புகள் இப்போ இருக்கு. எனவே உங்களது தொழில் இப்பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். தொழில் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே தொழில் புரியும் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களது இல்லத்தில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய ஒரு வயதினராக இருந்தால், திருமண வயதினராக இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணம் முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகரமான ஒரு சுப நிகழ்ச்சி காரிய தேதி குறிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. நீங்கள் வரவேண்டிய பணம், வசூலாக வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் எல்லாம் வசூல் செய்யக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் தரணுமோ எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீங்க அப்பாடா நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும். ஒருவேளை புதிதாக நீங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, விஜயதசமி அன்னைக்கு நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு யோகமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். உங்களது தொழிலுக்காக நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்ததுன்னா இப்பொழுது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். எந்த விதமான தயக்கமும் நீங்கள் காட்ட தேவையில்லைங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நீங்கள் குடியிருக்கும் வீட்டாரோடு, அண்டை வீடு, பக்கத்து வீடுன்னு யாருடையாவது பகைமை உணர்வுகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது உங்களுக்கு புதிய ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தொழிலில் நீங்கள் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சொந்தக்காரங்க அல்லது நெருங்கிய உறவினர்கள் யாராவது உங்கள் தொழிலில் நீங்கள் கூட வச்சிருந்தீங்க அப்படின்னா அவர்களோடு உங்களுக்கு இப்பொழுது சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. ஏன்னா அந்த மாதிரி சொந்தக்காரங்க மூலமாக தொழிலில் உங்களுக்கு சில நிதி இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே உங்களது நிதி நிலைமையை நீங்கள் கவனமாக கண்காணிக்க வேண்டிய தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. உங்களுக்கு உபரியாக இன்றைய தினம் வருமானம் கிடைத்தால் அதை நீங்கள் உங்களது குழந்தைகளுக்காக தயக்கமின்றி செலவு செய்யலாங்க. அதன் மூலமாக மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் நிம்மதியான காதல் வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் அவருக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். பிடிக்காத ட்ரெஸ் போடுறத கூட நீங்கள் இன்றைய தினம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே அமையுங்க. உங்களுடைய பேச்சினால் உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் உங்களது வாழ்க்கை துணை தனது அன்பின் மூலமாக அதை சரி செய்து விடக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமையப்பெறுதுங்க. எனவே இல்வாழ்க்கை மிக மிக இனிமையாக இருக்கும். இன்றைய தினத்தை இன்னும் சந்தோஷமா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம், என்ன
நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தினசரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போவே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் மறக்காம ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. இதன் மூலமாக தினசரி ராசி பலன்கள் நம்ம அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நமது எல்லா வீடியோவும் எல்லா ராசி பலன்களையும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறதுக்கு இது ஏதுவாக அமையும். எங்களுக்கு மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக அமையுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பெரிய நண்பர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் ரெட் கலர் இளஞ்சிவப்பு கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையும். மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே மனசுல வந்து புதியதாக ஒரு லட்சியங்கள் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. புதுசா நீங்க இன்னைக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. மனதில் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு பெருகி சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுக்கு மாணவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி உங்களது கல்வியில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை இப்பொழுது ஏற்படுத்திக் கொள்ள ஒரு உகந்த நாளுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்றைய தினம் பலப்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க. இன்றைய தினம் ஏதாவது வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருந்தது அப்படின்னா எந்த விதமான பஞ்சாயத்துகள் நிலுவையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்பொழுது சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே மன திருப்தியான நிறைவான நாளாக அந்த தீர்ப்புகள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது குடியிருக்கும் வீட்டில் உள்ள வீட்டு ஓனர் மற்றும் பக்கத்து வீடு அண்டை வீடு என நெருங்கிய உறவினர்கள் என யாருடனாவது சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சுற்றத்தாருடன் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே நம்ம இந்த வீடியோ லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக முடியாது. ஸோ லைக் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க நண்பர்களே. வீடியோ பிடிக்கலன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். அது நமது வீடியோவுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க நம்ம உதவிகரமாக இருக்கும். நமது ராசி பலன்களை நீங்கள் தினசரி உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற்று தினசரி ராசி பலன்களை மிஸ் செய்யாமல் பார்த்திட இப்பொழுதே நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.